இழந்து போனதை தேடவும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை இது. இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்ன? இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னன்னா, காணாமல் போயிருக்கிறதை தேடும்படியாக, காணாமல் போயிருக்கிறதை மீட்டு கொள்ளும்படியாக நான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். எது காணாமல் போச்சு? மனிதன் எதை இழந்து போனான் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போமானால், கடவுள் மனுஷன் இந்த பூமியில் படைக்கும் பொழுது பூரணமானவனாக படைச்சார். அதாவது பைபிள் சொல்லுது, மனிதனை தேவன் தமது சாயலிலே சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது கடவுள் எப்படி இருப்பாரோ அப்படியே மனுஷனுக்கு சகல விதமான கேப்பபிலிட்டியும் கொடுத்து மனிதனை அவர் என்ன செய்தார்? படைத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதனால தான் மனுஷனுக்குள்ள அந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் பறவைகளை பார்க்குறீங்க. பறவைகள் கூடு கட்டுது. எல்லா பறவைகளும் அந்தந்த பறவை கூடு கட்டுற மாதிரியே தான் என்ன செய்யுது? கெட்டுது. அந்த கூடுகளில் என்ன இருக்காது? வித்தியாசம் இருக்காது. ஆனால் நம்ம கட்டுற வீடுகளை பாருங்கள். குடிசை வீடு இருக்குது, மாடி வீடு இருக்குது. அந்த வீடுகள்லேயுமே வகை வகையாக டிசைனாக வித்தியாசங்கள் என்ன செய்யுது? இருக்கிறது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மற்ற விலங்குகளுக்கு இல்லாத ஒரு கிரியேட்டிவிட்டி மனுஷனுக்கு கடவுள் என்ன செஞ்சுருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். ஆனால் இதிலும் மேலாக மனிதனை ஆண்டவர் படைத்த பொழுது தம்முடைய அனைத்து மகிமையையும் கொடுத்து தான் அவனை படைத்தார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனை படைத்து தாம் உண்டாக்கின மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து அவைகளுக்கு அவன் என்ன பேரிடுவான்னு பார்க்கணும்னு என்ன செஞ்சாராம்? விரும்பினாராம். அப்போ ஒவ்வொன்றா கொண்டு வரார். ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன செய்கிறான்? பெயர் வைக்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு மகிமை இருந்தது, மேன்மை இருந்தது, மகத்துவம் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்காக இந்தந்த காரியங்களை வைச்சிருக்கிறேன். இந்த தோட்டத்தை உனக்காகத்தான் நான் படைச்சிருக்கிறேன். இந்த தோட்டத்தில் எல்லாமே நான் உனக்கு தந்திருக்கிறேன். ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற இந்த ஒரு கனியை மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாது. ஆனால் சாத்தான் மனிதனை தேவனுக்கு விரோதமாய் எழும்பும்படியாக, அவன் தேவனை விட்டு மனிதன் விலகும்படியாக, கீழ்ப்படியாமல் போகும்படியாக செய்ததன் விளைவு மனிதன் தன் வாழ்வில் தேவன் வைத்திருந்த மேன்மையை இழந்து போனான். இன்றைக்கி உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பலவிதமான துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நமக்கு வருத்தத்தை கொடுக்கு, வேதனையை கொடுக்கு, கஷ்டத்தை கொடுக்குது. இந்த உலகத்தில் எவ்வளவோ தீமை இருக்குது. இந்த தீமைக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதன் வாழ்வில் படக்கூடிய எல்லா அவதிகளுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய மீறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மீறுதலுக்கான மறுவாழ்வு என்பது என்ன? மறுபடியும் அவனை அந்த 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 மிஸ்டேக்லேருந்து அவனை திரும்ப கட்டி எழுப்புறது என்னவா இருக்கும் என்பதை யோசிக்கும் பொழுது, ஆண்டவர்
இந்த ஆதி பிதாக்கள், அதாவது ஆதாமும் ஏவாளும் தாங்கள் தவறு செய்தது நிமித்தம் கடவுளை விட்டு ஓடி ஒழியும் பொழுது அவரே அவர்களை தேடி வந்தார். முதல் மனிதர்களை கடவுள் தேடி வந்தார். தேடி வந்து கேட்டார், ஆதாமே நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற? அவன் சொல்றான், நான் ஒளிஞ்சிருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஏன் பயமா இருக்கு? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ? ஆமா, புசித்தேன். அப்ப ஆண்டவர் சர்ப்பத்திற்கு பதில் சொல்லும் பொழுதே அங்கே ஒரு வார்த்தையை சொல்றார், உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் அவதரிப்பார். அவர் இந்த பூமியில மனிதனாய் அவதரித்து மனிதனை பாவம் செய்து தீமைக்கு வழி நடத்தின பிசாசனுடைய வல்லமையை அவர் முறியடிப்பார். இது எப்போ சொல்லப்பட்டதுன்னா, மனுஷன் எப்போ மீறினானோ அப்பமே இது சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கடவுள் நமக்கு தகப்பன். நமக்கு அவர் யாரு? தகப்பன். இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு தவறு செய்யும்போது நம்ம என்ன செய்கிறோம்? போடா நீ எனக்கு பிள்ளையே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதா? சில நேரம் வேகத்தில் சொல்லுவோம். இந்த பிள்ளைகள் படத்துகிற பாட்டில் என்ன சொல்லுவோம்? நம்ம ஆட்கள் நிறைய எழுதியெல்லாம் வச்சுருக்காங்க, உன்னை பெற்றதுக்கு கேட்டிருக்கியாம்மா நீ? தென்னையை பெற்றா இளநீர் கிடைக்குமா, பிள்ளையை பெற்றா கண்ணீர் கிடைக்குமா, அப்படிலாம் பாட்டு பாடி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் கூட தான் பிள்ளை மேலே இருக்கக்கூடிய ஒரு வேகத்தில் ஏதாவது பேசினாலும் உண்மையிலே அது அப்படி கிடையாது. ஏன் அந்த வேகத்தில் பேசுகிறாங்க, ஏன் கண்டிக்கிறாங்க? ஏன்னா அந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க. அந்த பையனோ அந்த பொண்ணோ என்ன செஞ்சிடக்கூடாது, தவறாக போயிடக்கூடாது, தவறு செஞ்சு வீணாக போயிடக்கூடாது. அதுக்கு தான் என்ன செய்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவரை பாருங்களேன், அவர் முழு உலகத்தையும் படைத்த தகப்பன், நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பன். அப்போது நம்ம திசை மாறி போகிறது அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷத்தை தரலை, அதனால நமக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் நமக்காக வருத்தப்படுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் மனுஷனை தேடி வந்தவர். உலகத்தில் பாவம் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் பெருகி போன பாவத்தின் விளைவாக மனிதன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பிரச்சனைகள். குடும்பங்களுக்கு இடையில சமாதானம் இல்லை, நாடுகளுக்கு இடையில சமாதானம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யாரோ ஒரு சிலருடைய தீங்கு, ஒரு சிலருடைய சுயநலத்திற்காக பலரும் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, உலகத்தில் பாவம் வந்தது தான். அப்போது இயேசு இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டால், மனிதனை மீட்கும்படியாக, மனிதன் செய்த பாவத்தின் விளைவாக தேவனுக்கும் மனுஷனுக்கும், கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையில் வந்த பிரிவினையை மாற்றும்படியாகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் அப்படிங்கிறதான அந்த ஒரு மேடையில் அத்தேனே பட்டணத்தில் ஒரு செய்தி கொடுக்குறார். அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய பகுதியை அவர்களுடைய கோயில்கள் எல்லாம் சுற்றி பார்க்கிறார். சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு பலிபீடத்தை பார்த்தா அதில் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு ஒரு பலிபீடம் இருக்குது. அதை பார்த்து மனசில் வச்சுட்டு இவர்களோடு அவர் பேசுகிறத அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் நம்ம வேகமாக வாசிக்கலாம்.
எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற ஒருவரை நான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல மிகவும் சொற்பமான அளவு மக்கள் தான் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவங்களா இருக்கிறாங்க. இதிலும் கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேட்டா, கடவுள் பக்தியாளன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நபர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற குழப்பத்தின் விளைவாக கடவுள் மறுப்பார்களான்னு செஞ்சாங்க, மாறி இருக்கிறாங்க. இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஏதோ துரதிர்ஷ்டவசமான சில சம்பவங்கள் நடந்ததுனால கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறது மூலமா கடவுள் மறுப்பாளராக என்ன செஞ்சிருக்கிறாங்க. ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் இப்போ கடவுள் உண்மையில இருந்தாருன்னா அது ஏன் நடக்கு? இது மாதிரி என்ன நிலையில உள்ளவங்க தான் கடவுள் மறுப்பாளர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் நம்மளை மிஞ்சி ஒரு சக்தி இருக்குது. எப்படி? நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்போ பவுல் சொல்றாரு, நீங்க ஒருவரை அறியாமல் தொழுது கொண்டிருக்கிறீர்கள். அவரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அவர் யார் அப்படின்னு கேட்டா 24வது வசனம். உலகத்திலையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால். அவர் எதுக்கெல்லாம் கடவுள்? வானத்துக்கும் அவர் தான் கடவுள், பூமிக்கும் அவர் தான் கடவுள். அப்படி இருக்கிறதுனால கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில், கையினால மனுஷன் கையினால கட்டின கோயில்கள்ல அவர் என்ன செய்ய மாட்டார்? வாசம் பண்ணுகிறதில்லை. அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. ஏன்னா அவர் வானத்துக்கும் கடவுள், பூமிக்கும் கடவுள். அப்ப அவ்வளோ பெரிய கடவுளை நான் கட்டின கோயிலுக்குள்ள என்ன செய்ய முடியாது? அடக்கி வைக்க முடியாது. அப்புறம் எல்லாருக்கும் ஜீவனையும், இவர் அது மட்டும் இல்ல, இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்வையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். கடவுள் யாரு சொல்லுங்க? அவர் யாரு? எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறவர், எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்கிறவர், எல்லாருக்கும் என்னெல்லாம் வேணுமோ அவ்வளவே அவரால் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். தமக்கு யாதொன்று தேவையானது போல அப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறவர். அவருக்கு ஏதோ மனுஷன் செஞ்சாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு இல்லை. கடவுள் மனிதனை சார்ந்து இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மனிதன் தான் கடவுளை சார்ந்து வாழ வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னா மனிதன் கடவுளுடைய படைப்பா இருக்கிறான். ஓகே, தொடர்ந்து பாருங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாரும் எங்க இருந்து வந்தவங்க சொல்லுங்க? ஒரே ரத்தம். இன்னைக்கு ஜாதி பெருமை பேசுகிறாங்க, கொலை பெருமை பேசுகிறாங்க, பல பெருமைகள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இவர் கருப்பர், இவர் வெள்ளையர், இவர் அவர், இவர் என்னென்னமோ பேசுகிறான் மனுஷன். ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாருமே எங்கேருந்து வந்தவங்க? ஒரே இரத்தத்தில் தோன்றினவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒரு மனுஷனை படைச்சார். அந்த ஒரு மனிதனில் இருந்து தான் முழு உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரே ரத்தம் தான். அப்போ எங்கள் கலர்கள்லாம் மாறுதே? இல்லை, அதுக்கு பின்னால் நிறையா சயின்டிஃபிக் விஷயங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் மனுஷன் எதில் படைக்கப்பட்டிருக்கிறான்? ஒரே ரத்தம். எத்தனை ரத்தம்? ஒரே. அப்படின்னா
ஒரே சந்ததி தான் நம்ம. நீ என்ன பேர் வச்சுக்கலாம், நீ என்ன ஊர் வச்சுக்கலாம், என்ன மொழின்னு இருந்துக்கலாம், இல்லை நான் இது நீ இது எது சொன்னாலும் நம்ம எல்லோரும் ஒரே ரத்தத்திலிருந்து தோன்றினவர்கள். பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து நம்மள அவர் பூமி மேல் எங்கும் குடியிருக்க வச்சாராம். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்புக்கான எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அவரே குறிச்சிருக்கிறாரு. அடுத்த வசனத்தை பாருங்க. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்க. எப்படி கண்டுபிடிக்கணும்? தடவியாவது என்ன செஞ்சிடணும்? கண்டுபிடிச்சிடணும். அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேடும்படிக்கு அப்படி செய்தார். மனுஷன் ஏன் கடவுளை தேடுறான்? மனுஷன் ஏன் கடவுளை தேடணும்னு நினைக்கான்? ஏன்னா அவனுக்குள்ளேயே தெரியுது, நம்மால எல்லாத்தையும் செய்ய முடியாது. நமக்கு ஒரு ஒத்தாசைன்னு சொல்லி ஒன்று வேண்டியதாக இருக்குது. அந்த ஒத்தாசையை தரக்கூடிய கடவுள் எனக்கு வேணும்னு சொல்லி அவன் கடவுள் என்ன செய்கிறான்? தேடு. அவர் தேடும்படி அப்படி செய்கிறாரு. அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஒருத்தருக்கும் எப்படிப்பட்டவர் கிடையாது, தூரமானவர் கிடையாது, தூரமானவர் அல்ல சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இன்னைக்கு நாம பிழைச்சிருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். கடவுள் அவருடைய அருளால் தான் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம். அவரால் தான் நாம் இன்னைக்கு அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர், உங்க புலவர்ல சிலர் கூட நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம யாருங்க? நம்மெல்லாம் யாரு? கடவுளுடைய சந்ததியார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு பிள்ளைகள். நாம் எல்லோரும் ஆண்டுடைய பிள்ளைகள். அப்போ இந்த பிள்ளைகளை அவர் தொலைச்சிட்டார். பிள்ளைகளை அவர் தொலைச்சிட்டார். அவர் ஏன் தொலைக்கணும்? இப்போ உங்கள் கையில் ஒரு பொருள் இருக்குது, அது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா யார் பொறுப்பு? எத்தனை பேர் உங்கள் வீட்டில் பைக்கு சாவியையோ காரு சாவியையோ எங்கேயாவது வச்சுட்டு தேடுவீங்க? நல்லா பைக்குள்ளே வச்சுக்கிட்டே ஊரெல்லாம் தேடுவேன். எங்கே போட்டேன்னு கேட்டுட்டு கடைசியில் எங்கே தான் இருக்கும்? அங்கே தான் இருக்கும். அப்புறம் கடைசியில் ஆர்வம் இல்லாமல் அமைதியாக இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரிலாம் என்ன செய்யும்? நடக்கும். இப்போ நம்மை யார் தொலைச்சிட்டா? கடவுள் தொலைச்சிட்டார். ஏன்? ஏன்னா மற்றதெல்லாம் பொருள், நம்ம எங்கேயோ வச்சுட்டு தேடுறோம். ஆனால் நமக்கு கடவுள் சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறார், தீர்மானத்தை எடுக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு திருடாதன்னு சொல்லி கொடுக்குறோம். என்ன செய்யக்கூடாது? திருடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்வது? போய் இப்போ பைசா வேணும், உனக்கு என்னடா லேஸ் பிடிக்குமா, குர்குரி பிடிக்குமா? இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ வேறு என்னென்னமோ வந்துருச்சு. இப்போ அது வேணும்னா அப்பா சட்டப்பையில் எடுக்கலாமா, அம்மா மசாலா ஜாமான்களுக்குள்ளே வச்சுருக்கிறத உருட்டலாமா, எங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் தெரியாமல் எடுக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யக்கூடாது? நான் எடுக்கவே இல்லைன்னு என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். இப்போ அந்த பிள்ளை போய் எடுக்க போகிற நேரம் அதில் ஒரு தேள் கொட்டிருச்சுன்னு வைங்களேன், என்னமா இருக்கும்? ஏதோ ஒரு பொய் பேச போகிறேன்,
பொய் பேச வாயை திறந்த உடனே எனக்கு அப்படி பேச வராமல் நின்று போச்சுன்னு வைங்களேன், பேசுவானா போய். அப்போ உடனே இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா, ஆனால் அப்படி நடக்காது. அப்படி என்ன செய்யாது, நடக்காது. நமக்கு ஆண்டவர் நன்மையும் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு, தீமையும் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. நல்ல வழியும் காமிச்சிருக்கிறாரு, பொல்லாத வழியும் காமிச்சிருக்கிறாரு. எந்த வழியில் போகணுங்கிறத நம்ம தான் என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். அப்போ மனிதன் தன்னுடைய தவறுகளினால என்ன செஞ்சிட்டான், கடவுளை விட்டு தூரமாக போயிட்டான். அந்த மனிதனை தேவன் தேடி வந்தார். அவன் எதை உணரலன்னு சொன்னால், கடவுளை விட்டு தூரமாக இருந்து நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அவன் எதை உணரலைன்னா, அவருடைய உதவி இல்லாமல் மனிதனால் வாழ முடியாதுங்கிறத அவன் என்ன செய்யலை, உணரவில்லை. இப்போ இயேசுவை குறித்து பைபிளில் தேடுகிறவர் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, இதே லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 3 கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் கதை என்னன்னு சொன்னால், காணாமல் போன ஒரு ஆடு. ஒரு மேய்ப்பனிடத்தில் 100 ஆடுகள் இருக்கு. அந்த 100 ஆடுகளில் ஒரு ஆடு என்ன செஞ்சிச்சு, காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்னா, அந்த 99 ஆடுகளை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல விட்டுட்டு, காணாமல் போன அந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுவானா. எது வரைக்கும் தேடுறான் சொல்லுங்க, கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தேடுறான். கடவுளும் நம்மளை எது வரைக்கும் தேடுறாரு, கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுறாரு. ரெண்டாவது இன்னொன்று சொல்லியிருக்குன்னா, ஒரு பெண் 10 வெள்ளி காசு வச்சிருக்கிறா, ஒரு காசு தொலைஞ்சிட்டு அவள் என்ன செய்கிறா, கவனமாக விளக்கை கொளுத்தி வீட்டெல்லாம் கட்டிலு கீழே எல்லா பக்கமும் கூட்டி பெருக்கி அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஜாக்கிரதையாய் தேடுகிறாள். கடைசி கதை என்னன்னா, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள். இளைய பிள்ளை சொல்கிறான், அப்பா உங்கள் கூட வாழ்ந்ததெல்லாம் போதும், என் சொத்தை எனக்கு என்ன செய்யுங்க, பிரித்து கொடுங்க. எவ்வளோ சொல்லி பார்த்தும் மகன் கேட்கல. அதனால் அப்பா என்ன செய்கிறாரு, சொத்தை பிரித்து கொடுக்குறாரு. இவன் சொத்தை வாங்கி அவ்வளோத்தையும் விற்று அதுக்குண்டான பணத்தை எடுத்துகிட்டு ரொம்ப தூர தேசத்துக்கு போயிடுறான். போய் அவ்வளவும் அழிச்சு போடுறான். இப்போ அழித்து போட்டு ஒன்றுமே அவன் கையில் இல்லை. இப்போ அவன் சாப்பிடணுன்னா கூட அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. வேலை தேடி பார்க்குறான், வேலை கிடைக்கல. கடைசியில் அவனுக்கு கிடைச்ச வேலை, அந்த ஊரில் ஒருத்தன் பன்னி வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த பன்னியை மேய்க்கிறதுக்கு வேலை கிடைக்கி. அந்த பன்னிக்கு வைக்கிற தவிட்டை திங்கிறதுக்கு ஆசைப்படுறான். ஆனால் அதை அவங்க திங்க விடலை. இப்போ தான் அவன் யோசிக்கான். என்ன யோசிக்கான்னா, நம்ம அப்பா வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருக்குது, நம்ம அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட வயிறு நிறைய சாப்பாடு இருக்குது, ஆனால் நான் இங்கே பட்டினியில் சாகிறேன். அப்போ இதுக்கு காரணம் என்ன, நான் அப்பா விட்டு தூரமாக வந்தது தான் காரணம். அப்போ அவன் சொல்கிறான், நான் ஒன்று செய்கிறேன், நான் தகப்பனிடத்தில் திரும்பி போவேன், தகப்பனை பார்த்து சொல்லுவேன், தகப்பனே பரத்துக்கும் உமக்கும் விரோதமாக நான் என்ன செஞ்சேன், பாவம் செஞ்சேன். இனி என்ன பிள்ளையாலாம் ஏற்றுக்கிட வேண்டாம், என்னைய வேலைக்காரங்களில் ஒருத்தராக ஏற்றுக்கிடுங்க. அப்பாட்ட போகிறான். தூரத்தில் அப்பா அவனை பார்க்காரு. ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டு அவனுடைய கந்தை உடையெல்லாம் மாற்ற சொல்லி, அவனுக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுக்க சொல்லி, நல்ல செப்பல் போட சொல்லி, அவன் கைக்கு மோதிரம் கொடுத்து
ஒரு பெரிய விருந்தே என்ன செய்கிறாரு, தகப்பன் நடத்துகிறாரு. இதுதான் தகப்பனுடைய உள்ளம். அந்த மேய்ப்பன் தன் ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடினான். அந்த பெண் தன்னுடைய காசை கண்டுபிடிக்கும் அளவு ஜாக்கிரதையாக தேடினா. ஆனால் இந்த தகப்பன் தான் பிள்ளையை தேடி போகலை. பிள்ளை தான் தகப்பனை தேடி என்ன செஞ்சு வர வேண்டியிருந்துச்சு. ஏன்னா தகப்பன் தேடி போயிருந்தான்னா அவன் திருந்தி வந்திருக்க மாட்டான். அப்போ அந்த தகப்பனுடைய உள்ளமெல்லாம் எது மேலே தான் நோக்கமாக இருந்துச்சு? அந்த பிள்ளைய தேடி போகலை, ஆனால் மனசெல்லாம் அந்த பிள்ளை நினைப்பு தான். இதுதான் உண்மையான ஒரு தகப்பன். ஆனால் கூடயே இன்னொருத்தன் இருந்தான், மூத்த குமார். அவன் தம்பியை எப்படி உபசரிச்சதோ அவனுக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டவனுக்கு நீர் கொண்டாட்டம் நடத்துகிற கொண்டாட்டம். நான் உள்ளே என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். இளையவனும் அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கல, மூத்தவனும் அப்பாவுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டல. சரி, இதெல்லாம் தேடுகிறதற்கு, தேடி வருகிறார் அப்படிங்கிறதுக்குள்ள சில உதாரணம். இப்போ நாம் வாசித்த வேத பகுதி ஏன் அப்படி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்குன்னு கேட்டால், அங்கே ஒரு மனுஷன், சகேயு அப்படிங்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்கறதுக்கு அவனுக்கு ஆசை. இயேசு அந்த வழியில் வராரு, பெரும் திரள் கூட்டம் வருது, அவரை பார்க்கணும். ஆனால் என்னன்னா, சகேயு குள்ளமான மனிதன். எப்படி மனுஷன்? குள்ளமான ஆள். அப்போ குள்ளமான ஆள் கூட்டத்தோடு ஒருத்தர் வரும் பொழுது அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ அவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, அவர் போகிற வழியை கனெக்ட் பண்ணி ஓடி போய் அவர் போகிற வழியில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்கணுன்ட்டு அவன் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர்னு பைபிளில் நிறைய வசனம் சொல்லுது. நீங்கள் எடுக்கலாம் வேண்டாம். யோவான் சுவிசேஷத்தில் யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் தம்மை குறித்து நான் யார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், ஜீவ அப்பம் நானே. நான் யார்? நான் தான் ஜீவன் தருகிறவர். 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்கிறார், உலகத்திற்கு வெளிச்சமாய் நான் இருக்கிறேன். 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நானே வாசலாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேங்கிறாரு. 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானேங்கிறாரு. 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேங்கிறாரு. 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. உலகத்தில் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவன் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வரும்னா ஓடி மரத்தில் ஏறிக்கிட்டான். இயேசு அந்த வழியில் வர்றாரு. இயேசு அந்த வழியில் வந்து அந்த மரத்துக்கிட்ட நின்று அண்ணாந்து பார்த்து அவன் பேரை சொல்லி, சகைவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்கணுங்கிறாரு. யோசித்து பாருங்களேன், அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்ம பேர் இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யார் சொல்லியிருப்பா அவர்கிட்ட நம்ம பேரை? அவர் ஆண்டவர், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொன்னார், இன்று நான் உன் வீட்டில் தங்கணும். உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? இயேசு எங்கேயோ பிறந்தார் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு பாட்டு பாடணும் பாருங்களேன். இயேசு பிறந்தார் உள்ளமதில். இயேசு எங்கே பிறக்கணும்?
மாட்டு தொழுவத்தில் பிறக்கணும்னு கிடையாது. அது என்றைக்கோ முடிஞ்சிட்டு, 2000 வருஷத்துக்கு முன்னாலே முடிஞ்சாச்சு. அவர் எங்கே பிறக்கணும்? உள்ளத்தில் பிறக்கணும். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும்னு சொன்னார். அவன் மகிழ்ச்சியாக கீழே இறங்கி ஓடி வந்தான். ஓடி வந்து அவர் கூடயே போகிறான். சுற்றி இருக்கிற ஆட்களாம் இவன் பெரிய அயோக்கிய பய. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நட்டையனை நம்பினாலும் குட்டையனை நம்பக்கூடாதும்பாங்க. நம்ம ஆட்கள் எப்படியெல்லாம் எழுதி சொல்லி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இவன் எவ்வளோ மோசமான ஆள், ஊரையே அள்ளி உலக்குள்ளே போட்டவன் இவன் வீட்டுக்கு போகிறாரு. அவன் பாவியான மனுஷன். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? இயேசு கூட நடக்க நடக்க அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அவன் சொல்கிறான், நான் என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுத்துருந்தேன். யார்கிட்டெல்லாம் நான் அநியாயமாக வாங்கணும் அதெல்லாம் 4 மடங்கு என்ன செஞ்சிருந்தேன்? திரும்ப கொடுத்துருந்தேன். பார்த்தீங்களா? இயேசு கூட நீங்கள் நடக்க நடக்க உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் சுபாவம் தானாக மாறும். உங்களால் எதையாவது விட முடியலைன்னு கஷ்டப்படுறீங்களா? இயேசு கூட நடைய கூட்டுங்க, விட வேண்டியதை தானாக விட்டுருவீங்க. அல்லேலூயா. கூட நடக்க நடக்க இதெல்லாம் வருது. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறேப்பா, நான் உன் வீட்டில் வந்து தங்கணும்னா நீ இந்த அநியாயமாக வாங்கினதெல்லாம் கொடுத்துடணும், இந்த ஏழைகளுக்கு பாதியை கொடுத்துடணும், இதெல்லாம் சொல்லி கூப்பிடலை. அவர் சொன்னார், நீ வா உன் வீட்டில் நான் தங்கணும். எந்த கண்டிஷனும் இல்லாமல் நான் உன் வீட்டில் தங்க வரேன்னாரு. தானாக இவன் கண்டிஷன் மாறுது. அல்லேலூயா. இதைத்தான் இயேசுங்க சொல்கிறாரு. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இன்றைக்கும் இயேசு நம்ம தேடிட்டு தான் இருக்கிறாரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை நீங்கள் அவரை தேடி வரல, அவர் உங்களை தேடி வந்தார். எதுக்காக? உங்களுக்கு ஜீவனை தந்து, உங்களுக்கு வாழ்வை தந்து, உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும்படியாய், நீங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் ஒருவரால் முடியும். அவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. இந்த கிறிஸ்மஸ் நாளில் எனக்கும் ஆண்டோருக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? என் நடை அவரோடு கூட இருக்கிறதா? அந்த கேள்வியை கேட்போம். நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். முழங்கால் படியிடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை நீர் மாற்றின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்மோடு நடக்கிறவர்களாய், உம்மால் மறுரூபத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கிறவர்களாய், இயேசு எங்களோடு கூட வாழ்கிறார் என்கிற நிச்சயத்தோடு உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தத்தக்க கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.